நம்ம எப்படி ஷேக் ஆகலாம், ஆனால் நம்ம ஹார்ட் எப்படி ஷேக் ஆகலாம், அந்த மாதிரி ஷேக் ஆனால் அந்த கண்டிஷன் பேர் தான் ஃபிப்ரிலேஷன். ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அரித்மியா. ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அப்நார்மலாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் வரும். இதில் வந்து 2 டைப் இருக்குது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அண்ட் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசிஜி வேவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் பி, கியூ, ஆர், எஸ்டி அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் பி வேவ்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனாக இருந்துச்சுன்னா பேஷண்ட் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனில் இருப்பாங்க. இது எப்படி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அண்ட் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிளான்னு பார்ப்பாங்க. அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போடென்ஷன், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும். அதுவும் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோமா, அதுக்கு சிங்க் அண்ட் ஷாக் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். ஸ்டேபிள் ஃபிப்ரிலேஷனாக இருந்துச்சுன்னா